பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி 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 அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இந்த மாலை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த மாலை நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு வாசிக்க போகிற வேத பகுதியின் மூலம் கர்த்தர் எங்களோட பேசுகிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெப காரியங்கள் மூலம் ஆண்டவரே சப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களின் மத்தியில் அர்த்தத்தாமே உம்முடைய விடுதலை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் உங்களை ஆராதிக்க போகிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பீராக. இந்த ஆராதனை நீர் மகிமைப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதியையும் எல்லா மகிமையும் எல்லா புகழையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மேன்மையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் எழுந்திருப்பீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் துதியும் கனமும் ஹல்லேலூயா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஓ செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. மொத்த உலகத்தையும் உம் கரங்களிலே தாங்குகிறீ ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே
துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே 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 என் துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஓ செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். Every praise, every honor, every glory, ஆண்டவரே எல்லா புகழையும் ஒருவருக்கே செலுத்து. ஒருவரே உயர்ந்திருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா உதவிகளுக்கும் பாத்திரராக இருக்கிறார். என்னென்ன உதவி இருக்கோ இந்த உதவிக்கு ஒத்தாசைக்கு அதை தர்றதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் பாத்திரர். யாருன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் 121 சொல்லுகிறது. அந்த 121ஆம் சங்கீதத்தை இந்த மாலை நேரத்திலே நாம் பாடலாய் பாட போகிறோம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராய் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி பாடி இயேசுவின் நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். பெயர்ந்தகதிலும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகதிலும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானம் வல்ல தேவனிடமிருந்தே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் அவராயிருக்கிறார், வழுவாமல் காப்பவரும் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பத்திரமாக இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். ஓ எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிரே. ஓ என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஓ என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கற்றோராய் கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச
கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம் நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இயேசுவை மாத்திரம் நம்புகிற ஒரு வாழ்க்கை. இயேசுவின் இடத்திலிருந்து தான் உதவி வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரத்திலிருந்து மட்டும்தான் ஜெயம் வரும். இன்னைக்கு மாலை நேரத்தில் எங்க எனக்கான ஜெயம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகவே ஸ்பெசிபிக்கான ஒரு மிராக்கிள் பண்ண ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து வைப்பார். சில விஷயத்தை அவர் நம்மளுக்காக தான் டிசைனே பண்றார். சில விஷயம் இருக்கவே இருக்காது, ஆனா நம்மளுக்காக தான் உருவாக்குகிறார். சில விஷயம் தோன்றிருக்காது, நமக்காகவே தோன்ற செய்திருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த நல்ல ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கண்களை மூடி அப்படியே உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்ன கோல் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோல் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, இசையா ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது இயேசு நம்முடைய குரலை கேட்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். இயேசுவே வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்ன கோல் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவன். என்ன கோல் நீ எந்த துணையாளரே,
தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகிற நேரத்தில் அவருடைய பலனை தருகிறார். சத்துவம் இல்லாத நேரத்தில் பலனை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்த கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழுப்புவார்கள் என்று சொல்லுகிற வசனம் போல உயர எழுப்ப செய்வாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா நேர இல்லாதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரையில் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சாதாரண நியூயார்க் ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மாடலா மாறுவாங்கன்னு யார் நினைச்சா? கனவுலையும் அந்த பிள்ளை நினைக்கல. 25 வயதான பவிதா மண்டாவா ஹைதராபாத்ல இருந்து நியூயார்க்குக்கு போய் அசிஸ்டிவ் டெக்னாலஜிய படிக்கிறதுக்காக போன இந்த பவிதா டெய்லி ரொட்டீன் என்ன? காலையில புறப்பட்டு நியூயார்க் சப்வேக்கு போனோம், ட்ரெயின் ஏறணும், காலேஜுக்கு போனோம், திருப்பி வரணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் அவள் வாழ்க்கையை மாற்றி போட்டது. அந்த நியூயார்க் சப்வேல நின்று ட்ரெயினுக்கு ஏறதுக்காக காத்துட்டு இருந்த இந்த வாலிப பெண் இடத்துல ஒரு மாடலா நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பிள்ளைய ஒற்றுக்கிட்டு போனாங்க. 2 weeks லேட்டர் பொட்டேகா வெனேட்டா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பிராண்ட் மேத்யூ பிளேசி அவருடைய ப்ரொடக்ஷன்ல இந்த பெண் 2 வாரத்துல she was walking the ramp. அவள் அந்த ரேம்பில் நடந்து வரும்போது அவள் நினைச்சா ஏதோ இது ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நடக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு. she thought it was a fluke. ஆனா God had other plans. என்னாச்சுங்க? டிசம்பர் 2ஆம் தேதி 2025 பவிதா walked the famous Chanel Métis d'Art 2026 ஷோவை she opened it. எங்க எடுத்தாங்க? பவரி சப்வே ஸ்டேஷன்ல, சேம் சப்வே ஸ்டேஷன் where she was discovered. எந்த சப்வேல சாதாரணமா நின்றுகிட்டு இருந்தாலோ அதே சப்வே இந்த பெண்ணுடைய கதையை வச்சு அந்த சேனல் தி மெட்டஸ் ஆர்ட் அவங்க ஒரு ப்ரொடக்ஷனே பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், ட்ரெயின் ஏற காத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இப்ப சேனல் அப்படின்ற அந்த ஃபேமஸ் பிராண்டுடைய அம்பாசிடரா மாறியாச்சு. she was aiming at something but God's favor lifted her up for something else. எஸ்தர்னு சொல்லி பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. வேறொரு தேசத்துல அடிமை பெண்ணா இருக்கிறான். ஆனா ஒரு நாள் ராணிக்காக அவங்க தேடும் போது இந்த எஸ்தரை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை இந்த எஸ்தர்ன்ற புஸ்தகத்துல ஒரு கடவுளுடைய அருளை காண்பிக்கிறது. அது எங்க தெரியுமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஸ்தர் 2:17. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான், ராணியாக்கினான். எஸ்தர் became a queen. Why? Because she found favor in the eyes of the king. நானும் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், you have found favor with God. God's favor is shining upon you.
நீங்க சாதாரண நிலைமையில இருக்கிறீங்க. ட்ரெயின் ஏற போன ஒரு பிள்ளைய நியூயார்க்ல ராம்ப்ல நடக்க வச்சது கடவுள் தான். ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். உங்க லைஃப்லயும் கிடைக்காத ஒரு தயவு கிடைக்கும் போது ஃபேவர் வில் மூவ் யூ ஃப்ரம் த லாஸ்ட் டு த ஃபர்ஸ்ட். தேவனுடைய தயவு வந்துச்சுன்னா உங்களை ஆண்டவர், அதாவது ரோட்ல நின்று டீ கடை வச்சவர், ரோட்ல சாப்பாடு கடை வச்சவரை இன்னைக்கு பெரிய மில்லியனரா பெரிய பிரியாணி கடையை வைக்க வச்சுட்டார். நிறைய அது மாதிரி சாட்சி இருக்குதுங்க. உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார், உங்களையும் உயர்த்துவார். நீங்க ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாதாரணமா இருக்கிறீங்க, அப்படியே இருந்துட மாட்டீங்க. தேவ தயவு இறங்கி வரும், உங்களை ஆண்டவர் உயர்த்துற நேரம் வந்துருச்சு. நீங்களும் நடக்க போறீங்க, சாதாரணமா இல்ல, உலகமே பார்க்கிற மாதிரி நடக்க போறீங்க. Your time starts now. செய்திக்கு ஆதாரமாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மறுரூபத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. A transformation from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு. சாதாரணமான வெளிச்சம் இல்ல, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தின் வெளிச்சத்திற்கு. You are led not just to some destiny and destination. உங்களை என்னையும் கர்த்தர் மறுரூபமாக்கி அவர் அழைத்து செல்ல விரும்புகிறது ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம் என்ன? இவர் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த பாக்கியத்திற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். சொல்லுங்க ஆமென். பிதாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். தமிழில் ஸ்தோத்திரம் பின்னாடி வருது. தமிழர்கள் எப்பொழுதுமே வாங்கின பிறகுதான் நன்றி செலுத்துவார்கள். ஆங்கிலத்தில் முதலாவதாக ஸ்தோத்திரம் வருகிறது பாருங்க. Giving thanks to the Father who has qualified you to share in the inheritance of the saints in the kingdom of light. What a beautiful word. Giving thanks. பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எதற்காக? உங்களையும் என்னையும் அவர் தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, always giving thanks to God the Father for everything in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் என்ன பண்ணணுமா? அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம எப்படி செய்யணுமா? துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம் எப்படி செலுத்தணும்? ஆவியினாலே நிறைந்து. எல்லாரும் சொல்லுங்க. சும்மா மெக்கானிக்கலா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னா வேலைக்கு ஆகாது.
அது கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணா எப்படி பண்ணணுமா? ஆவியினாலே நிறைந்து. சொல்லுங்க ஆமென். ஆவியினாலே நிறைந்து. இரண்டாவது என்னவா? சங்கீதங்களினால். எழுதி கொள்ளுங்க. அடுத்தது என்னங்க? கீர்த்தனைகளினால். சாம்ஸ், ஹிம்ஸ். அப்புறம் என்னங்க? ஞான பாட்டுகளினாலும். சாங்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட். ஞான பாட்டுன்றது அது ஆவியினால் நிறைந்து பாடுகிற பாடல். ஆவியானவரால் நம்முடைய நாவிலே கொடுக்கப்படுகிற பாடல். சாங்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட். என்ன பண்ணணுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு சரி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. வாயில மத்தவங்க கேட்கிற மாதிரி பாடுற பாட்டு ஒன்று இருக்குது. இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறது ஒன்று இருக்கிறது. There is something you sing with your mouth. There is another song that goes in your heart. The song of your heart is the real worship to God. நீங்க உண்மையாவே கர்த்தரை பரிசுத்தம் பண்றது எங்கன்னா உங்க இருதயத்துல நீங்க பாடுற பாட்டு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க இருதயத்துல பாட்டு இருக்குதா இல்ல பாடு இருக்குதா? உங்க இருதயத்துல ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்கள், கீர்த்தனைகள். கீர்த்தனை என்றால் என்ன? சங்கீதம் என்றால் என்ன? சங்கீதம் என்பது உங்கள் இருதயத்தில் தேவன் கொடுக்கிற பாடலை அப்படியே பாடுவது சங்கீதம். கீர்த்தனை என்பது ஒரு மெட்டுக்கு அந்த பாட்டை இயக்கி கரெக்டா இந்த மெட்டு இந்த ராகம் அப்படின்னு சொல்லி அதை கம்போஸ் பண்றது. இது ஒவ்வொன்றத்துக்கும் அதனுடைய சந்தம் இருக்குது, அந்த மீட்டரிங் இருக்குது. இசைப்படி கம்போஸ் பண்ணி கொண்டு வர்றது இந்த கீர்த்தனை. சாம்ஸ் அனுபவங்கள், கீர்த்தனைகள் மியூசிக்கு கரெக்டாக கம்போஸ் பண்ணி வெளியிடுகிற பாடல்கள். அதுக்கு பிறகு ஞான பாட்டு. ஞான பாட்டுன்னு சொல்லும்போது சாங்ஸ் ஃபில்ட் வித் அ ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய பாடல்கள் யூடியூப்ல நிறைய தம்பிமார் வெளியிடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஞான பாட்டுகளுடைய வரும். எழுதி கொள்ளுங்க. சங்கீதங்கள் மோஸ்ட்லி அது தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். மெயினாக சங்கீதங்கள் இட் வில் பி பேஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாமே வசனம் சார்பாக இருக்கும். ஆனால் சங்கீதம் என்பது இட் இஸ் சிங்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சாம்ஸ். சிங்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சாம்ஸ். ஹிம்ஸ் யூ கம்போஸ். ஞான பாட்டு ஸ்பான்டேனியஸ் சிங்கிங். Spontaneous singing that God gives you by the inspiration of the Spirit. ஆகவே இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியம். எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்படிலாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரா? நமக்கு ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு கிடைக்கும்படி செய்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Who has qualified you? எல்லாரும் சொல்லு qualified. Qualifiedன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றதுங்க? தகுதிப்படுத்துறதா? அப்ப அந்த தகுதிப்படுத்துறதுனா என்ன? எப்படி தகுதிப்படுத்துறது? இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க கிளைம் பண்ணணும், ஒரு லோன் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சில கிரைட்டீரியனை ஃபுல்ஃபில் பண்ணணும். பல நேரத்தில் லோன் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்போ யோசித்து பாருங்கள், யாரோ ஒருத்தர் அந்த இல்லாத குவாலிஃபிகேஷனை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சீட்டோ ஒரு வீடோ ஒரு ஆஸ்தியோ ஒரு நன்மையோ கொடுத்தா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகுதி இல்லாத எனக்கு
அவரு ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யோசேப்புடைய, இஸ்ரவேலுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன இடத்துல இருந்தோம், எதில் தகுதிப்படுத்தினோம்? முதலாவதாக நம்பர் 1 எழுதிக்கோங்க. நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, we were dead in our sins. எதிலிருந்து நம்மளை குவாலிஃபை பண்ணார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. So qualifyனா எதில இருந்தெல்லாம் குவாலிஃபை பண்ணார்னா, first of all we were dead in our sins. பாவத்தில் மரித்து கிடந்தோங்க. நமக்கு சுதந்திர விதத்தில் பங்கே கிடையாது. How can you become a part of the inheritance of the saints of God who are holy, presentable, honorable? அவங்களோட நமக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? நம்ம என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்தமான இல்லை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவருடைய ஆவியினாலே அவர் உயிர்ப்பித்தார். அவருடைய மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இரண்டாவது, நாம் அவரை விட்டு பிரிந்து இருந்தோம். நம்மை அவர் பார்த்து ஆசீர்வதிக்க கூடாதபடி நமக்கும் அவருக்கும் நடுவே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. ஏசாயா 59:2 வாசித்து பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. Your iniquities have separated you from your God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Your sins have hidden his face from you so that he will not hear. இந்த நிலைமையில we were separated from God. What separated us? Sin separated us from God. நாம் அவரிடத்தில் சேர முடியாதபடி நம்முடைய பாவம் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கினது. பாவங்கள் செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைத்தது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ற? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை மன்னிச்சிங்களே. ஆனா வேதம் சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் தான் அப்படி பண்ணுது. ஆனாலும் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி நம்மளை குவாலிஃபை பண்றார். அவர் கேட்க கூடாதபடி தூரமா இருக்கிற நம்ம, அவர் பார்க்க முடியாதபடி நடுவிலே பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட நம்ம குவாலிஃபை பண்றார். எதுக்கு? ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திர விதத்தில் பங்கடைவதற்கு. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக, நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். we were children of the devil. யோவான் 8:44 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். You belong to your father the devil. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். You are doing according to the desires of your fathers. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். He was a murderer from the beginning. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், not holding to the truth, அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. for there is no truth in him. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். When he lies, he speaks his native language, for he is a liar and the father of lies. நம்ம பொய்யர்களாய் இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தோம். ஆனா பொய்யர்களாய் இருந்த நம்ம சத்திய ஆவியாகிய, யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும். அதனால்தான் இன்னைக்கு சத்தியம் என்கிற கச்சையை நமக்கு கொடுத்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். பொய்யின் ஆவியை நம்மகிட்ட இருந்து எடுத்து சத்தியத்தை பெல்ட்டா கொடுத்து நீ சத்தியத்துல நடப்பான்னு சத்திய ஆவியாகிய தேற்றரவாள நம்மை நடத்துகிறார். அப்போ நம்மளை அங்கிருந்து பொய்யர்களாய் இருந்த நம்ம சத்தியத்துக்குள் நடத்துறார். நான்காவதாக, we were doomed to hell.
நாம் நரக ஆக்கினைக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Thessalonians chapter 1 verse 8 and 9. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. பாருங்க, நமக்கு ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவா? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படுவாராம். நம்ம அவர் வரும்போது ஜுவாலித்து எரிகிற அக்கினியில சுட்டரிக்கப்படத்தக்கவர்களாய், நியாயம் தீர்க்கப்படத்தக்கவர்களாய் இருந்திருக்க வேண்டும். We were doomed to hell, but Jesus set us free to the road to heaven. சங்கீதம் 9:17, Psalms 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். நரகமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். சில பேர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நரகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நரகத்துல யாரும் போக மாட்டாங்க, எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவாரு, எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னா அப்போ எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு நீதி, எதுக்கு ஐபிசி, எதுக்கு லா? எல்லாருக்குமே லாலெஸ்னஸ்ல யாருனாலும் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாமே. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே. சங்கீதம் 9:17 ஒரு நாளும் மறந்துடாதீங்க, நரகம் என்பது உண்மை. ஆனா பவுல் சொல்லுகிறாரு கொலோசியர் 1:12, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய giving thanks to the Father who has qualified you. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்? என்னை இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பில் இருந்த என்னை அவர் தகுதியாய் மாத்திட்டார். இப்போ முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்? we were dead in our sins. பாவத்திலே மரித்து கடந்தோம். அவர் என்ன செய்தாரு? எபேசியர் 2:5 சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே யாராவது கையை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே. அப்ப கிறிஸ்து இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? மரித்தவர்களா இருந்திருப்போம், பாவத்துல மரித்தவர்களா இருந்திருப்போம். அதுக்காக ரட்சிப்பு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோவான் 10:28 சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதுமில்லை. ஹalleluya. I give them eternal life and they shall never perish. No one can snatch them out of my hand. என் கையில இருந்து ஒருத்தனும் உங்களை பறிக்க முடியாது. நான் ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்கு நித்திய ஜீவனை தரேன். அதனால தாங்க இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். முதல்ல பாவத்தில் செத்து கிடந்தோம். 2வது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்தாரு? பிரிந்திருந்த நம்ம அவரோட ஒப்புரவாக்கி கொண்டார். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, டிவோர்ஸ் ஆயிருச்சு. ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு புத்தி வருது, சே ஒழுங்கா அந்த மனைவியோட இருந்திருக்கலாம், ஒழுங்கா அந்த கணவனோட இருந்திருக்கலாம். வாலிப வயசுல தேவையில்லாம வாயை விட்டு கெடுத்துட்டேன், திரும்பி போய் சேரலாம், ரீகன்சைல் பண்ணலாம். கெட்ட குமாரன் மனசுல தான் வந்துச்சு. என் தகப்பன் வீட்டில அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்களுக்கு நல்ல உணவு உடையெல்லாம் இருக்குது. நான் போய் எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி கேட்க போறேன். அப்பா சொல்றாரு, எதுக்குப்பா வேலைக்காரன், நீ என்னைக்குமே என் மகன். இந்த ஸ்டோரிய லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுனதுக்கு காரணமே, நம்ம பாவத்தில் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் என்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரணும்னு முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு அப்பா கையை திறந்து காத்துக்கிட்டு இருப்பார். ரோமர் 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் தயவு செய்து இதை வாசித்து பாருங்க. அன்றையும் நான் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாருங்க, நம்ம எல்லாரும் அவரை விட்டு தூரம் போயிருந்தோம். ரோமர்ல இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன அழகா இந்த என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். சொல்லுங்க ஆமென். எங்க நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்க முடியும், ஒருவேளை துன்மார்க்கருக்காக யாருங்க மரிப்பா? நம்ம பாவியா இருக்கும்போது இயேசு மரித்தாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவியா இருக்கும்போது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவியா இருக்கும்போது. ஆமா, பெரிய நீதிமான நினைச்சுக்காதீங்க. பாவியா இருக்கும்போது கிறிஸ்து மரிச்சார். நீங்க பரிசுத்தமான ஆனதுக்காக மரிக்கல. எப்போதுமே நம்ம குவாலிஃபை ஆன பிறகுதான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக, டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக ஒருத்தர் நல்லது செஞ்சாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டா வருது இன்னைக்கு காலையில். அவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மூன்றாவது என்ன சொல்லியிருந்தேன்? பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த நம்மள அவருடைய பிள்ளையா மாத்திட்டார். டிரான்ஸ்பர் பண்ணி, இந்த பாரு, என் மகனுடைய ரத்தத்தினால என் பிள்ளைகளை நான் ரிடீம் பண்ணிக்கிட்டேன். அடகு வச்ச மாதிரி தூக்கி அவங்க பாவங்களை வச்சு நீ கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கலான்னு ரெடி பண்ணி வச்சிருக்கியா? நான் உங்களை மீட்கும் பொருளாக என் ரத்தத்தையே நான் தர்றேன். யோவான் 1:12 வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் தலைமுறை தலைமுறையாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given us the sonship. He has adopted us into his family. அவர் குடும்பத்தில் நம்மள ஒருத்தரா சேர்த்துக்கிட்டார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு சுதந்திரம் இருக்குதுங்க. ஹெரிட்டேஜ்னா உங்கள் பிதாக்களுடைய அந்த தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த லீனியேஜ், அந்த பாரம்பரியம், அவங்களுடைய வம்சாவளியில வர்றது தான் ஹெரிட்டேஜ். ஆனா சுதந்திரம்ன்றது உங்க பிதாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற உரிமை சொத்து. நீங்க சம்பாதிக்கிறது இல்ல. இது உனக்காக ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய, அவங்க ஏற்கனவே மேன்மையான வாக்குத்தத்தங்களை வாங்கிட்டாங்க. நீ ஃப்ரெஷ்ஷா போய் கேட்க வேண்டியதில்லை. ஆபிரகாம் ஏற்கனவே வாங்கிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலத்தனையாகவும் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள்.
ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகி மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இப்போ சுதந்திரம்ன்றது என்னென்ன சுதந்திரத்தை கொடுப்பாரு? முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்னா, தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். So that having been justified by his grace we might become heirs, having the hope of eternal life. 6ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய். அந்த ஒளி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிறது என்ன? நித்திய ஜீவனுடைய சுதந்திரவாளி. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததி இல்ல ஆபிரகாம்கிட்ட இவனமா இருக்குன்னு சொன்னாரு. தாவீது கிட்ட சொன்னாரு, உன்னுடைய சந்ததி சிங்காசனத்தை விட்டு நீங்குவதில்லை. your generations will always rule. சொல்லுங்க ஆமே. அவர் எதை குறித்து சொன்னார்? சாலமோன் அவருடைய குமாரரை குறித்து இல்ல, தாவீதின் மூலமாய் வருகிற தாவீதின் வேறுமானவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாரு. அவர் மூலமா நம்ம ஆளுகை செய்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த பிராமிஸுக்கு சொந்தக்காரரா நம்மை மாற்றிவிட்டார். நம்பர் 2, எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக எதை சுதந்தரிக்க போறாங்க? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, they are all ministering spirits. நமக்கு ஊழியம் செய்யறது எதுக்கா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. ஊழியம், நம்ம ரட்சிப்பை பெறுவதற்காக நமக்கு ஊழியம் செய்ய அவர் தேவ தூதர்களை அனுப்பி வைக்கிறார். ரட்சிப்பின் சுதந்திரவாளிகள். முதல்ல சொன்ன நித்திய ஜீவனின் சுதந்திரவாளிகள், இரண்டாவது ரட்சிப்பின் சுதந்திரவாளிகள். அடுத்தது வேற என்னதுக்கு சுதந்திரவாளிகள்? கலாத்தியர் 3:29 வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் எதுங்க வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் ஆதியாகமத்தில் வருகிற கதாபாத்திரம் மட்டுமல்ல, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுடைய சுதந்திரவாளிகள். நான் சம்பாதிக்கல, ஆபிரகாம் கிட்ட அவர் செய்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளியாய். If you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. உன் சந்ததியை இவ்வளவாய் பெருகா பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மணலத்தனையா, என்ன முடியாத அளவு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. அதுதாங்க கிறிஸ்துவின் மூலமாய் கிரைஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிவிடலாம். ரோமர் 4:13 அதை குறித்து நீங்க வாசிக்கலாம். இன்னொரு பெரிய சுதந்திரம் நமக்கு இருக்குது. இந்த சுதந்திரம் தான் நம்மள ஒரு பெரிய இந்த ஆச்சரியமான ஒளியெல்லாம் சொல்றோம்ல, அது என்ன ஒளின்னு சொல்லட்டுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிள்ளையானால். இப்போ உங்க அப்பாவுடைய சொத்து யாருக்கு? உங்க ரேஷன் கார்டில் உங்க பேர் இருந்துச்சுன்னா, சொத்து வாங்கி அதை நாளைக்கு மாற்றும் போது உங்க பேர் ரேஷன் கார்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு. நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு சொத்து உண்டு. இப்போ அதையே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க ஏசப்பா பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்றீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல,
அவர் சும்மா உங்களை அப்பான்னு தப்பா கூப்பிட வைக்க மாட்டார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அவர் அப்பான்னா நான் பிள்ளை, எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பர்னர். அப்ப நீங்க பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? சிலர்லாம் ரொம்ப நல்லா ட்ரெஸ் உடுத்திக்க மாட்டாங்க. நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஏங்க இப்படி இருக்கிறீங்க? இப்படி இருந்தால் தாங்க காணிக்கை கொடுக்குறாங்க. எப்படி சிம்பிளாக இருந்தால் தான் காணிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறேன், இல்லாட்டி நிறையா காசு இருக்குதுன்னு. இன்னொருத்தர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் ஒல்லி ஆகுங்க பாஸ்டர். ஏன்னு கேட்டேன். குண்டா இருந்தால் நிறைய பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம் பாஸ்டர். அட பாவிகளா, நான் குண்டு, எங்கள் அம்மா குண்டு, எங்கள் குடும்பமே குண்டு ஃபேமிலி. இது ஹெரிடிட்ரியாக எங்களுக்கு வர்ற இந்த சைஸு, இது ஒரு வெயிட்டு, இது ஒரு கனம். ஒல்லியாக மாட்டேன்னு நான் சொல்ல. ஆனால் குண்டா இருக்கிறவன் எல்லாம் வந்து பணக்காரன் நாங்கள் பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை நிராகரிக்க விரும்பல. ஏன்னா எங்கள் அப்பா பணக்காரர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மை ஃபாதர் இஸ் a rich man. சொல்லுங்க, மை ஃபாதர் இஸ் a rich rich rich. ஒரு பிளேனில் போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், பெரிய கம்பெனி. அவங்க கேட்டாங்க, பெரிய கம்பெனினா? நான் சொன்னேன், வேர்ல்டு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குதுன்னு. அப்படியா, வேர்ல்டு ஃபுல்லாக பிரான்ச்சா, எவ்வளோ இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெரியல, சம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸாக இருக்கும். வாவ், அப்படியா அப்படின்ட்டு அடுத்தது கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு சம்பளம்லாம்? நான் சொன்னேன், இவ்வளோ தான் வரும்னு சொல்லவே முடியாது, ஒவ்வொரு மாதமும் மாற்றிக்கிட்டே இருப்பார் எங்கள் மெஜம்மா. நிஜமாவா? நான் சொன்னேன், ஆமாவா? ஆமா, எப்படியும் மாற்றிக்கினே இருப்பார், கட்சிக்கினே இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா ஆமாவா? அடுத்தது அவங்க கேட்டாங்க, சரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குதா? நான் சொன்னேன், ரிட்டையர் ஆனாலும் வந்துக்கிட்டே இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கடைசி வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? நான் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோட செத்த பிறகு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன இன்சூரன்ஸ் எதாவது அடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், ஒரு பரலோக இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. கேட்டாங்க, என்ன கம்பெனி? நான் சொன்னேன், ஜீசஸ் கிரைஸ்ட் கம்பெனி. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். என்ன அழகா கொடுத்திருக்கிறார் பாருங்க. பிதாவினுடைய சுதந்திரம், கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரம். பக்கத்துல உட்கார வச்சு, வாப்பா நம்ம சேர்ந்து ஆளுகை செய்யலாம். எதுக்கா? கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட. பக்கத்துல நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, அவருடனே கூட பாடுபட்டா அப்படி ஆகும். எப்படி ஆகும்? கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராய் நீங்க மாறுவீங்க. சில பேருக்கு கிறிஸ்தவம் என்பது எப்படி தெரியுமா? டெய்லி அவர்களுக்கு தேவதூதர்கள் வந்து உணவு ஊட்ட வேண்டும். டெய்லி 2 தேவதூதர்கள் வந்து தோலை மசாஜ் பண்ண வேண்டும். இவர்கள் அப்படியே பிரசங்கம் பண்ணுவார்கள், அற்புத அடையாளம் நடக்கும். அப்படி கோடி கோடியாய் கொண்டு போய் பேங்க்ல வச்சிருவாங்க, வீடு வாங்குவாங்க, வந்து ஜோம் பண்ணுவாங்க. ஷாகா பாபாமா. இந்த மாதிரிலாம் நடக்காது. பாடுபட்டால், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிலுவை இல்லாமல் ஊழியம் கிடையாது, பாடு இல்லாமல் மகிமை கிடையாது. பாடுபட்டா சுதந்திரர். ஹலோ, புரிகிறவாளுக்கு புரியட்டும். உங்களை பாடுபடுத்துறதுக்கு கர்த்தர் பிசாசை கொடுக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் என்னை தான் அனுப்புவார். அல்லேலூயா. யாரை எதுவும் சொல்றது வேணாம், எதுக்கு வாயை திறந்து மாட்டிக்குவானே. சரியா ஜெபம் பண்ணல, சரியா ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி மேடையில் இதை பண்ணு, இது மாதிரி இதை டிசைன் பண்ணுங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இது மாதிரி பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வச்சுதான், ஒரு எலியா வச்சுதான் எலிசாவை கரெக்ட் பண்ணுவாரு. எலியா கிட்ட வந்துட்டா பிசாசை விட்டு எலிசாவை கரெக்ட் பண்ண மாட்டாரு. எலியா வச்சான். அபிஷேகம் பண்ணுகிறவனுடைய, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதிமானுடைய குற்றது என் தலைக்கு என்னவா இருக்குமா? என்னையா அபிஷேகமா இருக்கணும். நான்லாம் எங்க ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜபரனை திட்டுனாருன்னா சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு ஒரு கரெக்ஷன்.
என்னை செதுக்குறாரு. சிற்பி செதுக்குவார். எதுக்கு? அது அப்படியே ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு சிற்பமாக மாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும் இதில் எங்கே சிப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் சிலது இருக்குதுங்க, டச் மீ நாட், சிற்பியே என்னை தொடாதும், ஏன் எல்லாருக்கும் முன்னாடி என்னை தொடுகிறீர், டச் மீ நாட்டுங்க. அப்படி இருந்தால் நீ எப்படி சுதந்திரமாக மாற முடியும்? பாடுபடத்தால் அவருடைய கூட மகிமை கிடைக்கும். சுதந்திர வேதத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரெக்ஷனுக்கு ரெடியா இருங்க, பாடுபடுறதுக்கு ரெடியா இருங்க. ஆனால் கிறிஸ்து ஏன் இவ்வளோ பாடுகளை சகித்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு நித்திய கன மகிமை உண்டு. 5வது எழுதி கொள்ளுங்க, ரோமர் 8:17 வாசித்தீங்கல்ல, நாம் மகிமைப்படும்படி, we are heirs of glory, மகிமைப்படும்படி. நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்குது? மகிமையில் இருக்கிறது. we are heirs of glory. 5வது சொல்லி முடிக்கிறேன், we are heirs of eternal inheritance. எபிரேயர் 9:15 இப்படியாக சொல்கிறது, for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்தும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம், எல்லாரும் சொல்லுங்க, eternal inheritance சொல்லுங்க. அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் பொண்ணுனால செய்யப்பட்ட ரோட்ல நடக்க போறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ரோடே கோல்டு. ரோடு எப்படி இருக்குமா? அது ஏறினாலும் இறனாலும் கவலை இல்லை, ரோடே கோல்டு. அப்புறம் வீடெல்லாம் பயங்கரமான வைடூரியங்கள் வைரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். என் வீடு பயங்கரமா இருக்கும்பா, நிறைய ஆத்துமாக்களை நான் சம்பாதிச்சிருக்கிறதுனால என் வீடு பெருசாக இருக்கும். ஒருவேளை எந்த ஆத்துமாவும் நீங்கள் சம்பாதிக்காமல் பரலோகத்துக்கு வந்துட்டா என் வீட்டில் கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டு கேளுங்க, பாஸ்டர் உங்கள் வீட்டில் என்ன சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு கூட நீங்கள் இங்கே வந்து கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா தான் அங்கே சேர்த்துக்க முடியும். பைபிளில் போட்டிருக்குது, பரலோகத்தில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, அனித்தியமான உங்களுடைய இதனால இங்கேயே நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அப்போதான் அவங்க நீங்க மாண்ட பின்பு நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நான் பெரிய பரிசுத்தவான் நான் சொல்லுங்க, நானும் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவானா, ஞானவான்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். சொல்லுங்க ஆமென். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விவரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 60230150
0930. Bank name ICICI Bank. Branch name West Mambalam. IFSC code ICIC 0006023. Swift code ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.